போங்க சார் போங்க சார் சிங்கிள் பிளாக்லாம் போடல, இது கட்டோல் சிங்கிள் பார்க்கணாங்க மேடம். பாக்ஸ் இருக்கு அங்கே என்ட்ரன்ஸ் வரும்போது இந்த மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறது அது நடவடிக்கை இருக்குமா? இருக்கா நீங்கள் இருக்கான்னு அதிகமாக இல்லை இருக்குது இல்லை இவங்கள உங்களுடைய நடவடிக்கை எப்படி டிபிசி சென்டரில் வரும் சொல்ல பொதுவான நான் தான் சொல்லியிருக்கேன் 40 ரூபாய்க்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இதே இந்த ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து பார்த்தாங்க, வரும்போது பேசும்போது சொல்லியிருக்கேன் எந்த சூழ்நிலையும் யார்கிட்டையும் எந்த விவசாயிகிட்டையும் இந்த அமௌண்ட் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் சரி கேட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு தேவை 2-3 விஷயங்கள் தான். இப்போ லேபர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, டிபி சென்டரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா பொதுப்பட செல்லில் அங்கே அவங்க தங்கறதுக்கோ இல்லை அங்கே இருக்கிற டாய்லெட் வசதிக்கோ இந்த டாய்லெட் வசதிகளோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணுறதுக்கு இல்லை. அதனால தான் அவங்க நம்ம பண்ணி தர்றதில்லை, தரலது வரைக்கும். அதனால் அவங்க 20, 30, 40 மக்கள்கிட்ட பப்ளிக்கிட்ட வாங்கி அதை பயன்படுத்திக்கிறாங்க. நான் சொல்லிட்டு அதை நம்ம பண்ணி தான் சொல்லியிருக்கோம். யார் அங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு உண்டான ஏற்பாடு சாப்பிட்றதுக்கோ தங்கறதுக்கோ பல்லாவரம் பக்கம் போய் செங்கல்பட்டுலாம் போகும்போதெல்லாம் அங்கே லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, டெல்டாலேருந்து வேலை செய்கிறாங்க. அவங்க அங்கே தங்கறதுக்கு இங்கெல்லாம் மாடெல்லாம் அதிகமாக வரல, அங்கே போய் தான் நிறைய மாடெல்லாம் வரும். அந்த மாதிரி தொந்தரவுலாம் விரட்டுறதுக்குன்னு வச்சுருப்பாங்க. அங்கே குடிநீர் தண்ணி இருக்காது, அங்கே தங்கறதுக்கு ஷெட் இருக்காது, டெம்பரரி ஒர்க் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் துளசி 3 போகம் இருக்கும், 4 போகம் இருக்கும், ஒரே போகம் தான். அந்த மாதிரி இங்கெல்லாம் இருக்கும். அந்த பகுதியில் தேர்ந்தெடுத்து அங்கே என்ன ஃபெசிலிட்டி பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கோம், பண்ணித்தரோம். இனிமேல் அதுக்கு இந்த காலத்து இனிமேல் காலங்களில் 45 ரூபாயா 35 ரூபாயா 30 ரூபாயா வரும். என்ன கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாமல் அது மட்டும் தான் இருக்குது. விவசாயிகள் கொண்டு வர நெல் மூட்டையை பாதுகாக்கிறதுக்கு தார்பாய் ஏதாச்சும் வழங்கப்படுமா? கொடுத்துட்டே இருக்கோமே, இப்போ பார்த்துட்டு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி எல்லா இடங்கள்லையுமே எங்கெல்லாம் நெல் கொண்டு வந்தாலும் சரி, ஈரமாக இருந்தால் நம்மளே காய வச்சு கொடுத்து காய வச்சு அதை அளவு எடுத்துக்கிறாங்க. எங்கெல்லாம் தார்பாயோ அங்கே தார்பாயும் ப்ரொவைட் பண்ணுறோம்.